பாஷ் பாஷ், அங்க பாருங்க ஒரு பஸ். நம்ம கொள்ளடிச்சிடலாமா? சபாஷ், எப்பவுமே இந்த மாதிரி வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே திருடனோட கண்கள் பருந்து மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம மிஸ் பண்ண கூடாது. உங்க எல்லார்கிட்டயும் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எங்கிட்ட எடுத்து கொடுங்க. ஹலோ மிஸ்டர், நீ பூதத்துக்கிட்ட கூட கொள்ளையடிப்பியா என்ன? வசமா மாட்டிக்கிட்டா. பயப்படாத, எங்களை பார்த்து பயப்படாத. எப்படி பயப்படாம இருக்கிறது? எப்படி பயப்படாம இருக்கிறது? பூதோ பூதோ, நான் வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். அட, நாங்க ஒண்ணு பூதம் இல்ல, டிவி சீரியல் ஆர்டிஸ்டுங்க. நாங்க ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் ரோட்ல போற சாதாரண ஆளுங்களை பயமுறுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிட்டீங்க. பின்னாடி இருக்கு பாருங்க கேமரா. இங்க பாருங்க, நீங்க மட்டும் பயப்படாம இருந்திருந்தா உங்களுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் தந்திருப்போம். ஆனா இது வரைக்கும் பூதத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்ல. அடா, அப்படின்னா நீங்க மோட்டு பத்துல ஆடா மாத்தி காட்டுங்க. உங்களுக்காக நான் 5 லட்சம் ரூபாய் பரிசா தரேன். அடேங்கப்பா, இது நல்ல ஒரு சேலஞ்ச் தான். போட்டிக்கான பரிசு தொகை நல்லா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஈஸியான விஷயம் இல்ல. மோட்டு பத்துல ரொம்ப புத்திசாலியானவங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸை நாங்க எங்க கூட சேர்த்துக்கிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை எங்க கூட நாங்க சேர்த்துக்கிட்டா மோட்டு 10 ரூபாய் ஈஸியா நாங்க ஏமாத்திடுவோம். ஓகே ஓகே, சரி சரி. நீங்க ஒரு முறை மோட்டு 10 ரூபாய் ஆடா மாத்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். இல்ல 10 லட்சம் ரூபாய் தரேன். மோட்டு 10 இப்ப ஆடா மாற போறாங்கடா. அத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, இத நீங்க எப்ப கேட்டீங்க? அவங்க நம்மள யூஸ் பண்ண போறாங்கன்னு எப்படி தெரியும்? நம்மள முட்டலாக்க போறாங்கன்னு எப்படி தெரியும்? அத கதவுலே மோட்டு பத்தலோ, அது திருடங்க பஸ் நினைச்சு நான் அதுக்குள்ள பதுங்கி இருந்தேன். சந்தர்ப்ப பார்த்து அவங்கள மடக்கி பிடிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஏதோ டிவி சீரியல் எடுக்கிறவங்க பஸ்ஸா. அவங்க ஜனங்களை முட்டாளாக்கி ஆடா மாத்த பாக்குறாங்க. எங்க 2 பேரையுமே அவங்க முட்டாளாக்க பாக்குறாங்களா? வரட்டும், ஒரு கை பாக்குறேன் நானு. இன்னைக்கு நாளை முழுக்க நம்ம எந்த 3வது மனுஷனையும் நம்ப கூடாது, எந்த நண்பர்களையும் நம்ப கூடாது. சிங்கம் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அந்த தண்டனை கட்டானுக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகத்தான் போகுது. என்ன நான் சொல்றது? கண்டிப்பா நஷ்டம். மோட்டு பத்லு, எனக்கு உதவி செய்யுங்க. என் காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? சீக்கிரம் போய் ஏதாவது மெக்கானிக்க கூட்டிட்டு வாங்க. மோட்டு பத்லு சொன்னது கேட்கலையா? என் வண்டியோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னடா? மோட்டு பத்லு, என்னோட பாக்ஸிங் கோச் மிஸ்டர் தாக்கூரை பாருங்க. தாக்கூர் சார், இப்ப நீங்க பாருங்க. யார் யார் மத்தவங்களுக்கு உதவி செய்யலையோ அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பத்தல, இவரு நம்மள ஆடா மாத்தறதுக்காக வரலடா. ஏதோ பிரச்சனையில உண்மையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா வந்துடுறா. எஸ்கேப் ஆயிடலாம். ஓடுறேன். அண்ணாச்சி, ரொம்ப கோவப்படாதீங்க. ஒரே நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. அழுதுருவேன். சொன்னா கேளு. அப்பா
டேய் பூசணிக்கா மண்டையா, மோட்டு பத்துலு என் அருமை நண்பர்களே, நான் சொல்றத கேளுங்கப்பா. என் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. லேப் எப்ப வேணாலும் வெடிச்சிரும். அதனால இங்க இருந்து ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடுங்க. சோம்பேறி ஏதோ போய் சொல்லிட்டு போறான். நம்ம நம்ப நம்மள ஆடாக்க கூடாதுடா. பாக்குறாங்க. நாங்க ஓட மாட்டோம். ஆமா. அதுக்கு பதில் மத்தவங்கள ஓட Yes. வைப்போம். நீங்க வேணா இங்க இருந்து ஓடி போங்க. நாங்க கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றோம். ஆமா, வாடா. பசையா இருக்குடா, கொதிக்குது. No. வெடிச்சுக்குமோ? எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடணும்ல? அட நீங்க எல்லாரும் யாருப்பா? எங்க மோட்டு பத்தலுக்கு என்ன ஆச்சு? டேய் பூசணிக்கா மண்டையா, எங்களை அடையாளம் தெரியலையா? நான் தான் மோட்டு, இவன் தான் பத்துலு. ஆமா. அட என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? சரி விடுங்க, எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடந்திருக்கு. சரி ஒரு விஷயத்த சொல்லுங்க, எதுக்கு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நாள் முழுக்க எங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆட மாறினாலும் பிரச்சனை, எதுவும் மாறாம இருந்தாலும் பிரச்சனை தான். ஆமா. புல்புரி நகரத்து மக்களே, சரியா 5 நிமிஷத்துல உங்களோட எல்லா பொருளையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, புரியுதா? myself ஜான், ஜான் தி டான். நீங்களும் டான், நானும் ஒரு டான். வாங்க நாம கொள்ளை அடிக்கிற பணத்தை 50-50 பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓ, போய் ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வா. காப்பாத்துங்க. ஆஹா. ஏய், நீங்க 2 பேரும் கைய மேல தூக்குங்கடா. கையில இருக்கிற ஒட்டுமொத்த பொருள் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா நாங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவோம். ஆடு. இந்த தடவை இவங்க நம்மள ஆட மாத்த ட்ரை பண்றாங்க மோட்டோ. அங்க பாரு, ஒட்டுமொத்த டிவி சேனலும் ஒன்னா நிக்கிறாங்க. ஆமாண்டா பத்துலு, நீ சொல்றது உண்மைதான். நாம ஆடா மாறவே கூடாது. ஏய், என்னடா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? கைய தூக்குங்கடா. இங்க பாத்தீங்களா என்னன்னு? டேய், கண்ணையும் பாத்துருக்கேன், மண்ணையும் பாத்துருக்கேன், கண்ணை வச்சிருக்கிற ஆளையும் பாத்துட்டேன்டா. இன்னைக்கு நாங்க ஆடா மாறுறதா முடிவு பண்ணவே இல்ல. என்னோட 25 லட்சம் ரூபாய் கண்ணை உடைச்சிட்டானுங்க. இவங்களுக்கு என்ன பண்றது? எங்களோட 25 லட்சம் ரூபாய் மதிப்புல இம்போர்ட்டட் கண்ணை உடைச்சிட்டீங்கல்ல நீங்க. மன்னிப்பு கேளுடா, உடனே கேளு. உங்க கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் மரியாதையா கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துரு, இல்ல போடா, ஜிக்லக்கா. புறா. அது வரைக்கும் பாரு உன்னோட கண்ணு. அதை எடுத்துட்டு ஒழுங்க மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்கடா. நீங்க என்ன நினைச்சாலும் எங்க 2 பேரையும் ஆட ஆக்க முடியாது. என்னடா இவனுங்க ஆடு ஆடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. யாரா அந்த ஆடுன்னு சொல்லுங்க, முதல்ல அதை கண்டுபிடிக்கடா. ஏய், இது எப்படி இருக்கு? நம்மளோட வீரங்கி வேலை கூட ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டானுங்க. முதல்ல இவங்க கதைய முடிக்கடா. வாங்க வாங்கடா, வாங்க. ஏய், the name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, ஆடு ஆடு நீங்களே அப்படின்னா என்னய்யா? அது எங்க இருக்கு? இருங்க சொல்றேன். நாங்க எங்க டிவி ஷோக்காக பொதுமக்களை ஏமாத்தி அவங்களுக்கு ஆட்டு மாஸ்க தரோம். அதனால தான் மோட்டு பத்துலுவை ஏமாத்தி அவங்களுக்கும் ஆட்டு மாஸ்க தரலான்னு இருந்தோம். ஆனா இவங்க 2 பேரும் உண்மையான ஹீரோக்கள். இவங்க 2 பேரையும் யாரும் ஏமாத்த முடியாது, ஆடாவும் மாத்த முடியாது. எப்பவுமே இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. மோட்டு பதிலுக்கு சாதகமாவே இருக்கு. ஜான், உன்னால மோட்டு பத்துலுவை ஏமாத்தி முட்டாளாக்கவே முடியாது. அங்கேயே நின்று
ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. ஏய் அம்மா